இப்போ எங்களுக்கு காலில் என்ற ஒரு தாக்கம் மனசில் இருக்குது. இழந்தாலும் நாங்கள் சும்மா இழக்கல, நாட்டுக்காண்டி தானே இழந்து நாங்கள் அதை நினைச்சு கவலைப்படையில் பஸ்ஸில் ஏறினா சீட் கிடைக்காது, நின்று தான் போயிடறாங்க. அண்ணாண்ட காலப்பகுதியில் சாதி மதம் என்ற வேற்றுமை இல்லை, அப்படி வேற்றுமை காட்டுறதும் விட மாட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற சமூகம் அப்படி அவியலோடையே இருக்கும்போது எனக்கு அது 2 காலம் நான் இழந்துட்டேன் என்ற மனநிலை இல்லை. இவர் கிருபானந்தன் தவநிதி ஈழ விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு தனது 2 கால்களையும் இழந்த ஒரு முன்னாள் போராளி. இவர் சோதியா படையணி, பொன்னம்மான் கன்னிவடி பிரிவு போன்ற படைப்பிரிவுகளில் தன்னை இணைத்து கொண்டு ஈழ விடுதலை போராட்டத்திற்கு பெரும் பங்காற்றி இருக்கின்றார். கடந்த 1999ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஓயாத அலை 3 நடவடிக்கையில் பங்கேற்றிருந்த போது முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பகுதியில் அவர் தனது 2 கால்களையும் இழந்திருக்கின்றார். அதன் பின்னரும் தொடர்ந்து தனது ஈழ விடுதலை அமைப்புடன் செயற்பட்டு 2009ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு புனர்வாழ்வளிக்கப்பட்டும் இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சமூகமயப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது இவர் கிளிநொச்சி மாவட்டத்தின் இயக்கச்சி சங்கத்தார் வயல் பகுதியில் முன்னாள் போராளியான தனது கணவனோடும் தனது 3 பிள்ளைகளுடனும் வாழ்ந்து வருகின்றார். போர் மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் தன் சமூகத்தின் மீது இவருக்கு மிகுந்த அதிருப்தி இருக்கின்றது. விடுதலை புலிகளின் காலத்தில் இல்லாத சாதிய பாகுபாடு தற்போது சமூகத்தில் தலைவிரித்தாடுவதாக அவர் குறிப்பிடுகின்றார். 2 கால்களும் இல்லாத தவநிதி பேருந்து பயணங்களில் சில சமயம் நின்ற நிலையிலேயே பயணம் செய்கின்றார். கருணை மனப்பாங்கற்ற இந்த சமூகத்தின் மீது அவருக்கு மிகுந்த வருத்தம் இருக்கின்றது. சரியான தலைவன், முறையான வழிகாட்டுதலின்மையே சமூகத்தின் இத்தகைய நிலைக்கு காரணம் என்கிறார் அவர். நான் சங்கத்தார் ஜக்கச்சி என்னும் இடத்தில் வாசித்து வருகின்றேன். எனக்கு கடந்த ஆள யுத்தத்தின் போது 2 கால்களும் இழந்த நிலையில் தற்போது இருக்கின்றேன். ஏனென்னா நான் 99ஆம் ஆண்டு போராட்டத்தில் இணைஞ்சினான். தொடர்ந்தும் அவியலோட உதவி வரையும் அவியலோட தான் இருந்தேன். நான் 1999ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் ஓயாதில் 3 நான் பொன்னமங்கன் ஒரு பிரிவு பொதியாடினே பொன்னமங்கன் ஒரு பிரிவு அதில் இருக்கைக்குள்ளதான் சண்டைக்கு போயிருந்தேன். போய் அதில் 3 ஒட்டி சுட்டாமல் 2 காலம் இல்லை. அப்போ எங்களுக்கு சின்ன வயசு 82ஆம் ஆண்டு பிறந்தேன். அந்த காலப்பகுதியை பாருங்க அப்படி. ஆனால் எனக்கு கால் 2 இல்லைன்னாலும் எனக்கு அது இழந்துட்டேன்ற கவலை அங்கே இருக்கிறதுக்குள்ள எனக்கு இருக்கேன். அவியலோடையே இருக்கும்போது எனக்கு அது 2 காலம் நான் இழந்துட்டேன்ற மனநிலை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களை இயங்கக்கூடிய வகையில் செயற்படுத்தி கொண்டிருந்ததால் எங்களுக்கு அதை இந்த பாதிப்பு தெரியல. இழந்துட்டோம்ன்ற கவலையும் இருக்கல. அது இப்போ நான் உங்களுக்கு படிப்புகள் எங்களை நான் காலை இழந்துட்டோம்னு எங்களை இயங்க மாட்டுவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். எங்களுக்கு எல்லா திறமைகளையும் வளர்த்து நாங்களும் சமூகத்தில் 4 பேர் மாரி செயற்படணுமன்றதுக்கு எங்களை சரியான முறையில் வளர்த்துக்கிட்டோம். அந்த வளர்ப்பு தான் எங்களை இப்போ இயங்கி செயற்படக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ இப்போ கடைசி பகுதியில் காயப்படையில் கடைசி பகுதியில் காயப்பட்டிருந்தாலும் இந்த காலத்துக்கு வளர்ந்திருப்போமோன்றது சொல்லலாம். காயப்பட்டதுக்கு பிறகு தொடர்ந்து படித்தேன். நான் எனக்கு அவியல் படிப்பிச்சேன். இப்போ அடிப்படை கல்வி எங்களோட தொழில்நுட்ப கல்வி என்று சொல்லி நிறைய கல்விகளை கற்பித்து அதுக்கேற்ற மாதிரி எங்களை செயற்படுத்தக்கூடிய மாதிரி வச்சுவேன். ஏன்னா நாங்கள் எங்களால் இயங்கியில் அது எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல எங்களை வச்சிருக்கல. அப்போ அதால் எங்களுக்கு அது பெரிய தாக்கமாக இருக்குது. ஒரு எங்களுக்கு 2 காலம் இல்லைன்ற ஒரு கவலை இருக்கும். ஆனால் இந்த கால் போட்டு இதுக்கு பதிலாக ஒரு டம்மி கால் போட்டு இயங்குறோம் தானே. இயங்கைக்குள்ள எங்களுக்கு அதுக்குள்ளே இருந்து வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அது அந்த விளைவியல் தாக்கங்கள் இல்லை.
பிரச்சனை இல்லை. நாங்கள் மெட்டிய போல் திரும்பி வேலை செய்கிறோம் தானே. அப்போ எங்களுக்கு அது பாதிப்பாக தெரியாது. இந்த கணமாக இருக்கிறதுனாலும் ஒரு வலி இருக்கும். 2 காலம் இல்லையே எங்களால் இயங்க முடியாது என்று ஒரு வலி வேதனை தாக்கம் இருக்கும். அது இல்லையாண்டு இல்லை. இழந்து நாங்கள் மெடிசின்களில் நின்று எங்களோட சூழலை வந்து காதுகளை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இயங்கி கொண்டு போயக்குள்ள எங்களுக்கு அந்த தாக்கங்கள் மன அழுத்தங்கள். தற்போது இப்போ புனர்வாழ்வு வெற்றி தான் எங்களோட சமூகத்தோட வாழ்கிற சூழலுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு காலில் என்ற ஒரு தாக்கம் மனசில் இருக்குது. இழந்தாலும் நாங்கள் சும்மா இழக்க இல்லை, நாட்டுக்காண்டி தானே இழந்து நாங்கள் அதை நினைச்சு கவலைப்படையில. ஆனால் சமூகத்தில் சில சனங்கள் முகம் கொடுக்கும்போது சில சூழல்களை எதிர்கொள்கிற போது எங்களுக்கு அந்த பாதிப்பின் வேதனை தெரியுது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸில் போகிறதுனால நிறைய சிரமங்களை எதிர்கொள்வாங்க. நான் சில நேரம் பஸ்ஸில் போக வேண்டிய சூழல் இருக்கும். சில வேளை இவர் நிற்கிற போது மாட்டு பேக்கில் கூட்டி கொண்டாடுவேன். அப்போ தெரியாது. பஸ்ஸில் ஏறினா சீட் கிடைக்காது, நின்று தான் போயிடறாங்க. அப்படியான ஒரு சூழல். எந்த நேரமும் நிற்க மாட்டினோம், எங்களை ஏற்றி கொண்டு போகிறது நிற்க மாட்டினோம். அப்போ அப்படியானது மற்றது சமூகத்தில் இப்போ தெரியும் தானே, வேற்றுமைகள் நிறைய இருக்குது. சமூகத்தில் நிறைய வேற்றுமை இருக்குது. முதல்ல ஆணும் பெண்ணும் தான் வேறுபாடு. இப்போ அப்படி இல்லை. இப்போ சமூகத்துக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்குது. அண்ணாண்ட காலப்பகுதியில் அப்படி இல்லை. சாதி மதம் என்ற வேற்றுமை இல்லை. அப்படி வேற்றுமை காட்டுறதும் விட மாட்டேன். எல்லாமே ஒன்று, ஆணும் பெண்ணும் தான் வெவ்வேறு. செத்தாலும் சரி, நான் வெட்டினாலும் சரி, ரத்தம் எல்லாருக்கும் கொண்டு வர அப்படி தான் அவற்றை கொள்வேன். ஆனால் இப்போ இருக்கிற சமூகம் அப்படி ஒரு நிகழ்வு வந்தாலும் அந்த நிகழ்வில் சாதி வேற்றுமை பார்த்து தான் அனுபவிப்பேன். அப்படி விலகலப்பட்ட இதுகளுக்கு தான் முகம் கொடுக்கக்குள்ள ஒரு சூழல்களுக்குள்ளே போய்க்குள்ள ஒரு வேறுபாடுகள் பார்க்குறவங்க ஒரு தாக்கங்கள் இப்போ என்ன சொல்லணும். இப்போ யார் பணம் வசதியோடு இருக்கிறாங்களோ அவங்களத்தான் மதிக்கும். ஏழைகளை மதிக்க மாட்டேன், ஏழையை கஷ்டப்பட்ட மதிக்க மாட்டேன். அதான் இப்போ இருக்கிற சமூகத்தில் இருக்கிற வேறுபாடு வேற்றுமை மற்றது சாதி மதம் என்று சொல்லி இப்படி அந்த இதுகளெல்லாம் இப்போ இல்லாமைக்கு மருவி போனதெல்லாம் இப்போ வேர் விட்டு வந்து கொண்டிருக்குது. கதவை நிமிந்து கொண்டிருக்குது. அதை மீள உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்படியான இதுகளெல்லாம் சமூகத்தில் நடக்கிறது கூடாதுன்றதை நாங்கள் சொல்ல வரோம். இப்போ நாங்கள் பாதிக்கப்படுறதை விட இப்படி சமூகங்களுக்கு வேறுபாடு இருக்கிறதுல அது ஒரு ஒற்றுமையான சமூகமாக இருக்க மாட்டேது. கலாச்சார சீர்கேடுகள் வந்து சரியான வழிநடத்தல்கள் இல்லை. முதல் அதுக்கு ஒரு வழிநடத்தல் இருந்தது. சரியான வழிநடத்தல் இருக்கிறதுக்குள்ள அந்த வழிநடத்தல்கள எல்லாருமே அவைக்கு மதிப்பு கொடுத்து அதை செயற்படுத்திக்கணும். செயற்படுத்திக்குள்ள எல்லாமே சரியானது. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே ஒரு போக்கு ரெண்டுக்குள்ள அது வந்து சரியான ஒரு இதாக இல்லை. சில இடங்களில் பிரச்சனை இல்லை, சில இடங்களில் பிரச்சனை தான் இருக்குது. நிறைய சமூகத்துக்காண்டி தான் நாங்கள் போராடினாங்க. அந்த சமூகம் எங்களை அப்படி பார்த்து இப்போதைய சூழலில் சமூகம் அப்படி பார்த்து தாங்க தங்களோட வாழ்க்கை தாங்க நல்லா இருக்கும் அப்படி